வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கை மூலம் பழைய சிந்தனை கொண்ட கல்வி முறையை மாற்றி அமைத்துள்ளோம். பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நெல்லையிலிருந்து சென்னைக்கு இன்று முதல் வந்தே பாரத் ரயில் சேவை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு அழைக்கப்படும்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைக்கப்படாதது ஏன்? காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகளிடம் கருத்துகள் கேட்கப்படும். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு அறிக்கை. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நூற்பாலைகளின் கோரிக்கைகளை பரிசீலித்து மின்கட்டண முறைகள் மாற்றியமைக்கப்படும். சூரிய ஒளி மின் உற்பத்தி செய்ய 15% மூலதன மானியம் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. திருச்சியிலிருந்து குஜராத் சென்ற ஹம்சபர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தீ. ரயிலில் இருந்த பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். புதிய கல்விக் கொள்கை மூலம் பழைய சிந்தனை கொண்ட கல்வி முறையை மாற்றி அமைத்துள்ளோம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு சென்ற பிரதமர் மோடி 1115 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 16 உண்டு உறைவிட வித்யாலயா பள்ளிகளை திறந்து வைத்தார். பள்ளிகளை திறந்து வைத்து உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, புதிய தேசிய கல்விக் கொள்கை மூலம் பழைய சிந்தனை கொண்ட கல்வி அமைப்பு மாறிவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பள்ளிகள் அனைத்தும் நவீனமயமாகிவிட்டதாகவும் வகுப்பறைகள் அனைத்தும் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக மாறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் உள்ள சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நூற்பாலைகளின் கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து மின்கட்டண முறைகளை மாற்றி அமைத்திட முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். 12 கிலோ வாட்டுக்கு குறைவாக உள்ள சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு மின்கட்டண முறைகளை மாற்றியமைக்க வீதப்பட்டி IIIB-யிலிருந்து IIIA1 வீதப்பட்டிக்கு மாற்றுவது குறித்து தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையத்தின் கருத்துரு பெற்ற பின் பரிசீலிக்கப்படும் என்றும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் சாலை சீரமைப்பு பணிகள் குறித்த ஒருங்கிணைப்பு கூட்டம் ரிப்பன் மாளிகையில் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக சாலை சீரமைப்பு பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. பொதுமக்களுக்கு இடையூறின்றி தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் மேற்கொள்ள வேண்டும் என அலுவலர்களுக்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தினார். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின்போது மசூதிகள் உள்ள இடங்களில் தேவையான அளவு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். முக்கியமான இடங்கள் நீங்க சொல்றீங்க, மசூதி இருக்கு, எல்லாரும் நமக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி நமக்கு நடந்த விநாயகர் சதுர்த்தி எல்லா வருடங்கள் வருது. 30 ஆண்டு மேலே நம்ம இந்த பந்தோபஸ்து பண்ணிட்டே இருக்கிறோம். விதிகளை மீறி குடியிருப்பு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கல் உடைக்கும் ஆலைக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் அதனப்பட்டு கிராமத்தில் அமைக்கப்பட்ட கல் உடைக்கும் ஆலைக்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தலைமை நீதிபதி அமர்வில் இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரரின் கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு சட்டம் கண் துடைப்பு என்றும் அதனை நடைமுறைப்படுத்துவது மிகவும் கடினம் என திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். எப்பொழுதும் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்டு பின்னர் கெசட்டில் அரசிதழில் பதிவானால் அது நடைமுறைக்கு வந்துவிடும். ஆனால் இதை பொறுத்தவரை அவர்கள் அதில் வைத்திருக்கக்கூடிய ரைடர் என்று சொல்வார்கள். அதாவது இந்தியாவில் கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அது அவ்வளவு எளிதானதல்ல. எப்பொழுதோ செய்திருக்க வேண்டியது செய்யவில்லை. 140 கோடி மக்களுடைய கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பின்னால் மக்கள் தொகை அடிப்படையில் இவர்கள் தொகுதிகளை பிரிவதை செய்து டீலிமிட்டேஷன் என்று சொல்வார்கள். அதை செய்து முடித்து அதற்கு பின்னால் இவர்களுக்கு தொகுதி ஒதுக்கி என்று சொல்வது ஏதோ கொக்கு தலையில் வெண்ணெய் வைப்பது போல என்று தெரிகிறது. மத்திய அரசு தேர்தலுக்காக 33% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்துள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். கோவில்பட்டியில் குடிநீர் ஆய்வுக் கூட்டம், புதிய பேருந்தை இயக்கி வைத்தல், மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ முகாம் ஆகியவற்றில் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டார். இதனையடுத்து பேட்டியளித்த அவர் 33% இடஒதுக்கீடு அமலுக்கு வந்தால் மகிழ்ச்சிதான் என்றும், இருப்பினும் தேர்தலை கருத்தில் கொண்டே இது கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார்.
தமிழகத்தில் உறுப்பு தானத்திற்காக யாருமே காத்திருக்காத நிலையை உருவாக்க வேண்டுமென்றும், எனவே அனைவரும் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஏராளமான பேருக்கு இந்த உறுப்பு தானங்களின் மூலம் மறுவாழ்வு கிடைத்து வருகிறது. இருப்பினும் இன்றைய தேதி வரை உறுப்புகள் வேண்டி காத்திருப்பவர்கள், சிறுநீரகம் வேண்டி காத்திருப்பவர்கள் 6179 பேர், கல்லீரல் வேண்டி காத்திருப்பவர்கள் 449 பேர், இதயம் வேண்டி காத்திருப்பவர்கள் 72 பேர், நுரையீரல் வேண்டி காத்திருப்பவர்கள் 60 பேர், இதயமும் நுரையீரலும் வேண்டி காத்திருப்பவர்கள் 24 பேர், கணையம் வேண்டி காத்திருப்பவர் ஒருவர், கைகள் வேண்டி காத்திருப்பவர் 26. புதுச்சேரியில் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் மீண்டும் விமான சேவை தொடங்க உள்ளது. புதுச்சேரி விமான நிலையம் பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக கடந்த ஜூன் மாதம் மூடப்பட்டு விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டன. தற்போது பணிகள் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து விமான சேவை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து டெல்லிக்கு நேரடி விமான சேவையும் தொடங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 35,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், கர்நாடக அணைகளிலிருந்து போதிய அளவு தண்ணீர் வராததால் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை குறுவை சாகுபடி முழுமைக்கும் தண்ணீர் திறக்க முடியவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் 3.50 லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் கருகி விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி மக்கள் ஆரோக்கிய திட்டத்தின் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் மா. சுப்பிரமணியன், கருணாநிதி நூற்றாண்டை ஒட்டி ஒரே நாளில் 100 தொகுதிகளில் மருத்துவ காப்பீட்டில் சேர்வதற்கான சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக அறிவித்தார். மேலும் அக்டோபர் மாதத்தில் இந்த முகாம் நடைபெறவுள்ளதாகவும் அதற்காக 100 தொகுதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தனது வங்கிக் கணக்கில் 9,000 கோடி செலுத்தப்பட்டது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த கால் டாக்ஸி ஓட்டுநர் ராஜ்குமார் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். தனது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட 9,000 கோடி யாருடையது என்பது குறித்து விசாரிக்க வேண்டும் எனவும் அவர் தனது புகாரில் கோரியுள்ளார். நெல்லையிலிருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயில் இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளது. பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக இதனை தொடங்கி வைக்க உள்ளார். இதில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் மற்றும் மாவட்ட எம்எல்ஏக்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் வந்தே பாரத் ரயிலின் நிறுத்தங்களான விருதுநகர், மதுரை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு ரூபாய் 1000 கோடி ரூபாய் வரை அந்நிய முதலீடு பெற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் மானியத்துடன் கூடிய தொழிற்கடன் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் காந்தி 20 பயனாளிகளுக்கு 8.33 கோடி மதிப்பிலான கடன் உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், வரும் 2024இல் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு ரூபாய் 1000 கோடி மதிப்பிலான அந்நிய முதலீடுகளை ஈர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மணிப்பூர் மாணவர்கள் தமிழகத்தில் படிக்க தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் உள்ள கல்லூரியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளின் பரிசளிப்பு விழாவில் பேசிய அவர், மாணவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என வலியுறுத்தினார். ஆல்ரெடி பெருந்தன்மையுடன் செயல்பட்டிருக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி அவர்கள் தந்தையிடம் ஒரு வேண்டுகோள். ஏன்னா அங்கிருந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை தமிழ்நாடு அரசு தெரிவித்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது விளையாட்டு களம் அல்ல, போர்க்களம். அங்கே இனி படிப்பும் நடக்காது, ஸ்போர்ட்ஸும் நடக்காது, கலையும் வளராது. அப்படி இருக்கிற போது அவர்கள் செய்தார்கள். தமிழகத்தில் மாணவர்கள் படிப்பதற்கு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும். திராவிடம் நாடு தழுவியது, அதை மறந்துடாதீங்க. புதுச்சேரியில் சாலை விதிகளை மீறிய 26,000 பேரின் ஓட்டுநர் உரிமத்தை இடைநீக்கம் செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரிகேந்திரகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். கடற்கரை சாலையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் சாலை விதிகளை மீறி தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டிய 46,000 நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மீண்டும் அவர்கள் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டினால் உரிமம் ரத்து செய்யப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார்.
கனடா நாட்டில் பதுங்கியுள்ள காலிஸ்தான் தீவிரவாதி குர்பட்வான் சிங் பண்ணுக்கு சொந்தமான சொத்துக்களை பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் முடக்கியுள்ளனர். குர்பட்வான் சிங் பன்னு சீக்கியர்களுக்கான நீதி என்ற அமைப்பின் மூலமாக இளைஞர்களை தீவிரவாத செயல்களில் ஈடுபடுத்தியதால் அந்த இயக்கத்தை மத்திய அரசு தடை செய்தது. மேலும் கனடாவில் வாழக்கூடிய அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மிரட்டல் விடுத்து வந்திருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன் இவரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் தீவிரவாதி எனவும் தேடப்படும் குற்றவாளி எனவும் அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. வாரணாசியில் 450 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். 108 ருத்ராட்ச மணிகள் கொண்ட சிவலிங்க வடிவில் கட்டப்பட்ட ருத்ராட்ச சர்வதேச மாநாட்டு மையத்தில் இந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. வாரணாசி ராஜ்தலாப் கஞ்சேரியில் கட்டப்படவுள்ள இந்த நவீன சர்வதேச கிரிக்கெட் மைதானம் சுமார் 30 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் உருவாக்கப்படவுள்ளது. இந்த கிரிக்கெட் மைதானம் கடவுள் சிவனை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்படவுள்ளது. திரிசூலம், உடுக்கை, அவரது தலையில் உள்ள பிறை நிலா போன்ற வடிவங்களில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமையவுள்ளது. நாட்டின் பெயரை பாரத் என மாற்றுவதற்கு கூட்டப்பட்ட நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டது என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பாஜகவும் காங்கிரசுக்கும் இடையில் சித்தாந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள பிரதமர் மோடி அச்சப்படுவது ஏன் என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு அழைக்கப்படும்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைக்கப்படாதது ஏன் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் காங்கிரஸ் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, புதிய நாடாளுமன்றத்திற்கு அடிக்கல் நாட்ட அப்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அழைக்கப்படவில்லை எனவும், தீண்டத்தகாதவர் அடிக்கல் நாட்டினால் நாடாளுமன்ற கட்டிடத்தை கங்கை நீரால் கழுவ வேண்டும் என்ற எண்ணத்தாலேயே அவர் அழைக்கப்படவில்லை என விமர்சித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் கருத்து கேட்க உயர்மட்ட குழு முடிவு செய்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு டெல்லியில் முதன்முறையாக கூடி ஆலோசனை மேற்கொண்டது. உள்துறை அமைச்சர் அமித் ஷா, காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் குலாம் நபி ஆசாத், மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த ஆலோசனைக் கூட்டம் சுமார் 1 மணி நேரம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில மற்றும் தேசிய கட்சிகளிடம் கருத்து கேட்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக உயர்மட்ட குழு அறிக்கை வெளியிட்டுள்ளது. குஜராத்தின் வல்சாத் பகுதியில் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெட்டிகள் எரிந்து சாம்பலாக்கின. திருச்சிராப்பள்ளி ஸ்ரீ கங்கா நகர் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வல்சாத் ரயில் நிலையம் அருகே இந்த சம்பவம் நடந்துள்ளது. குஜராத்தின் வல்சாத் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெட்டிகள் எரிந்து சாம்பலாக்கின. தகவலறிந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ரயிலில் இருந்த பயணிகள் அனைவரும் காயமின்றி பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். 8வது நாளாக புதிதாக யாரும் நிஃபா பாதிப்பு இல்லாதது நிம்மதியளிப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். நிஃபா அச்சுறுத்தல் ஓய்ந்துள்ள நிலையில் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பின. வரும் திங்கட்கிழமை முதல் அனைத்து கல்வி நிறுவனங்களும் வழக்கம் போல் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டு மண்டலத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் ஆன்லைன் வகுப்புகளை தொடர வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள் நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாவட்ட முதுநிலை தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் தொடக்க விழா நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இந்த தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட தடகள போட்டிகள் நடைபெற்றன. இதில் 575 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் கலந்து கொண்ட பல வீரர்கள் தேசிய போட்டிகளில் தமிழகத்தையும், ஆசிய மற்றும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்தியாவையும் பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஹாங்சோ நகரில் 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் பிரம்மாண்டமாக தொடங்கியுள்ளது. தொடக்க விழா அணிவகுப்பில் தேசிய கொடியை ஏந்தி இந்திய ஹாக்கி கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங்கும் குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினாவும் இந்திய அணியை வழிநடத்தி சென்றனர். 45 நாடுகள் கலந்து கொண்டுள்ள இந்த தொடரில் 40 விதமான விளையாட்டுப் போட்டிகளில் 12,000க்கும் அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 655 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறவுள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதிய கல்விக் கொள்கை மூலம் பழைய சிந்தனை கொண்ட கல்வி முறையை மாற்றியமைத்துள்ளோம். பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நெல்லையிலிருந்து சென்னைக்கு இன்று முதல் வந்தே பாரத் ரயில் சேவை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு அழைக்கப்படும்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைக்கப்படாதது ஏன்? காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக தேசிய கட்சிகள் மற்றும் மாநில கட்சிகளிடம் கருத்துகள் கேட்கப்படும். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு அறிக்கை. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நூற்பாலைகளின் கோரிக்கைகளை பரிசீலித்து மின்கட்டண முறைகள் மாற்றியமைக்கப்படும். சூரிய ஒளி மின் உற்பத்தி செய்ய 15% மூலதன மானியம் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. திருச்சியிலிருந்து குஜராத் சென்ற ஹம்சபர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தீ. ரயிலில் இருந்த பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.